வெல்கம் டு தார் பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து ரேவன் சார்க்கோட ரூம் மேட்ச்சில் தான் இருக்கோம். இன்றைக்கி அவரே அடித்து வீடியோ போட போகிறேன் பாருங்கள், ஓகேவா? நான் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து அவர் பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நேற்று ஸ்ட்ரீம்ஸ் நைட் பண்ணி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஆஃப்லைன் போயிட்டேன். அவர் வந்து என்னை அடிக்கிறேன்ற பேரில் இன்னொருத்தர் வந்து என்னை அடிச்சிட்டாரு. அதுவும் இல்லாமல் வந்து என்னை வச்சு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணலான்றதுக்குள்ளே என்னை இன்னொருத்தர் அடித்தார். அதனால் இது அவர் பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணேன். ஓகே கைஸ், மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன், ஓகேவா? கைஸ், இவரை விடக்கூடாது, அப்பார்ட்மெண்ட்டில் தான் இறங்க போகிறாரு. நம்ம மேப்பை போட்டுப்போம், ஓகேவா? சமனிங் வேறு போடுறாரு, ஆனால் இது அவர் இல்லை, ஓகேவா? இருங்க, மேப் போட்டுப்போம். மேப் போட்டாச்சு கைஸ். இப்போ இவர் எங்கே இருக்கார் கைஸ்? இவர் எங்கே போயிட்டார்? இவர் திடீர்னு காணாமல் போயிட்டார். எங்கே கைஸ் இருக்காரு? ப்ரோ நமக்குள்ள சண்டை தான், அவரை மட்டும் அடிப்போம், ஓகேவா? ப்ரோ நான் பேட்டரி நானே தேறிக்க போறேன் வீட்ல எல்லாரும் பெருமையா இருக்கும், கெத்தா இருக்கும் அப்படியே நினைச்சு கத்தில போடுங்க. ஐயோ, எல்லாம் கத்தில போடுங்க. ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், இறங்குறாரு கைஸ். இவரை நம்ம அடிச்சு வீடியோ போட்டோம்னா நம்மளை விட தெரியாது யாரும் இல்லை, ஓகேவா? நான் அடிக்க ட்ரை பண்றேன் கைஸ். அடிக்க முடியலன்னா நான் ஒரு பாட்டா மாறிடுறேன். ஒரு சென்ட்ரல் பில்டிங்கு போயிடுவாரு. நம்ம கையில முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி அடிக்கிறோம். இவரை ஸ்டெப்ஸ்ல ஏறாம ஜன்னல் வழியா ஏறுவோம் நம்ம. அதுதான் டாக்டிக்ஸ், ஓகேவா? இறங்கிட்டாரு, பில்டிங் சைட்ல தான் இருக்காரு. இவங்க என்ன கைஸ், இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. ப்ரோ இவரை ஓகே, நமக்கிட்ட கிரனேட் ஒன்று கிடச்சிருக்கு கைஸ், விடக்கூடாது. அவர் சத்துட்டாரியா? அவர் சத்துட்டாரு. கோவிந்தா சத்துட்டாரு. நாமளும் சத்துட்டோம். ரீமேட்ச் போடுவாருன்னு நினைக்கிறேன். பாருங்க போடுறாரு. இருங்க, நான் டக்குன்னு போயாகும். இருங்க, போட்டார் மேட்ச் தான். ரீமேட்ச் போட்டார். இருங்க, நான் போய் ஜாயின் ஆயிடுவோம். அப்போ தான் தெரியும் அவர் மாதிரியே நாம் சத்துட்டோன்ட்டு. அங்கே போடுவோம். அங்கே பாருங்க ஐஸ், இப்போ போடுறேன். அது மேலே ரூம் ஐடியா தைத்தனோட அது எவ்வளோ? 6027 477. கைஸ், பேக்ரவுண்ட் வாய்ஸை மட்டும் இது பண்ணிக்கோங்க. என்ட்ரு ஆயாச்சு. சார் ப்ரோ கீழே தான் இருக்கான், தெரியுதா? எல்லாம் எக்ஸிட் அடிச்சுட்டு வராங்க. கடைசி வரைக்கும் நமக்குள்ளேயே தான் சண்டை ஆக போகுது. அவர் அடிக்க போகிறது இல்லை. நீங்கள் வேணுன்னா பாருங்கள், கடைசி வரைக்கும் இவங்களுக்குள்ளேயே தான் சண்டை போடுவாங்க. நான் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஆன் பண்ணுறேன்.
ஓகே கைஸ், மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் அவர் அங்கே தான் இறங்க போகிறாரு அப்பார்ட்மெண்ட்டில். நீங்கள் பாருங்கள், இவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் நமக்குள்ளேயே தான் சண்டை வருது, பிளேயர்ஸ்குள்ளேயே தான் சண்டை வருது. இவர் அவரை போயிட்டு அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதுதான் புரியல. ஓகேவா, இருங்க நான் அவரை காமிக்கிறேன். இருங்க, ஆல் சாட் போட்டு அவரை திட்டுவோம். இருங்க, இவர் எங்கே இருக்கார்? இவர் ஆல் சாட் ஆல் சாட் ஆல் சாட் ஆல் சாட் ஆல் சாட் ஆல் சாட் கைஸ், இவரை பார்த்தேன் கைஸ். இருங்க கைஸ், இங்கே தான் எங்கேயோ இருக்கார். அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. ஓகே கைஸ், கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்கள், அங்கே தான் நான் நிற்கிறேன். போட்டு அடின்னு அடிக்கிறாங்க பாவம். மேட்ச்குள்ளே இன்னும் எப்படி அடிக்க போகிறாங்க தெரில. மேட்ச் ஸ்டார்டர்ஸ் இன் 30 செகண்ட்ஸ்ன்னு அங்கே போட்டிருக்காங்க. ஆனால் மேட்ச் நமக்கு மட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது என்ன கதைன்னு தெரில. நமக்கு மேட்ச்சு சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். நமக்கு லூட் அடிக்க ஈஸியாக இருக்கும். போய் லூட் அடிச்சுட்டு அவர் இறங்குவார். இறங்கின உடனே ஸ்டெப்ஸில் உக்காந்துருப்போம். வருவார், போட்டு பொலன்னு பொழக்கலாம். ஓகேவா, நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்புறம். கைஸ், அவர் இப்போ தான் இறங்கவே போகிறாரு. நம்ம ஃப்ளைட்டு வந்து இறங்கிட்டோம். நம்ம நிறைய எனிமீஸ் இறங்குறாங்க. நம்மளை சுடாமல் இருந்தாங்கன்னா இவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். இவங்க நம்மளை சுட்டாங்கன்னா சத்தியமாக மேட்ச் ஆட முடியாது சொல்லிட்டேன். ஓகேவா, நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள். கைஸ், மறுபடியும் இவங்களுக்குள்ளேயே சண்டையாக போட்டுக்கிறாங்க கைஸ். ஐயா வருது ப்ரோ. கைஸ், மறுபடியும் நமக்குள்ளேயே சண்டை கைஸ் போட்டாங்க. என்ன ப்ரோ இப்படி பண்ணுறாங்க? மறுபடியும் பண்ணுறாங்க. அடிச்சு பாஸ்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அங்கே பாருங்கள், அவருக்கு மட்டும் எனிமி கிடைக்கிறாங்க, ஆனால் அடிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளை மட்டும் பிடிச்சி அடிக்கிறாங்க. அதுதான் எப்படின்னு தெரில. நான் போய் செத்து போன வீட்டுக்குள்ளேயே போகிறாரு. பாருங்களேன், நம்மளை அடித்த எனிமையே அடிக்கிறாங்க. அடித்து முடிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த லைவில் இருந்தால் தெரியும், போய் பார்த்துட்டு வாங்க. மறுபடியும் போட போகிறாருன்னு நினைக்கிறேன். சரிங்களா, மறுபடியும் போட்டார்னா மறுபடியும் போவோம், மறுபடியும் செத்துருவோம், மறுபடியும் இன்னொரு ரூம் க்ரியேட் பண்ணுவார். சரிங்களா, ரூம் க்ரியேட் பண்ணிட்டாரு. 60777098. cannot join the room. கைஸ், நம்பர் தப்பாக போட்டேன் கைஸ். சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் 098. One two three password. Can I already in progress? என்ன கைஸ் சொல்லுது இது? அடப்பாவி, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஜாயின் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். 607789 ப்ராக்ரஸ் கைஸ். அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் இருங்க, அவர் இன்னொரு ரூம் க்ரியேட் பண்ணால் நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இதை ஸ்பின் பண்ணுவோமா சொல்லுங்கள். நான் இப்போ சும்மா ஒரு 2 ஸ்பின் பண்ணலான் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? சும்மா ஒரு 2 ஸ்பின் பண்ணுவோம். 1 2
இன்னொன்று 3 கூட போட்டுருவோம். 3 கைஸ், நம்ம லக்கு பீக்கில் இருக்குது. இன்னும் 1 கூட போடுவோம். 4. இதுக்கு மேலே காயின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதே மாதிரி நிறைய கண்டென்ட் போடுவோன்னா சொல்லுங்கள். ஓகே கைஸ், மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்ச்லேயாவது நாம் சர்வை பண்ணுறோமான்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? நான் வந்து 10 மினிட்ஸ் வந்துருச்சு வீடியோ. என் கையில் எடிட் பண்ண முடியாது. ஸோ நான் அவ்வளோவா கட் பண்ணி போடுறேன். ஓகேவா? காய்ஸ் ஷார்ப் இந்த கல்லுக்குள்ளே ஏதோ பண்ணுறாரு. வாங்க கண்டுபிடிப்போம். எங்கே போயிட்டாரு? இருங்க ஜம்ப் ஐயோ ஜம்ப் பண்ணிட்டாங்க. கண்டுபிடிச்சேன் காய்ஸ். இந்த பதற்குள்ளே தான் எங்கேயோ இருக்காரு. நான் கண்டுபிடிச்ச சொல்கிறேன் காய்ஸ். இப்போ வந்து ஷார்ப்பாக நான் அடிக்கிற அடியில் ஷார்ப்பை கதற போகிறாரு. பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஷார்ப் மறுபடியும் செத்துட்டாரு. ரீமேட்ச் போட போகிறாரு. நான் தான் அவரை கொன்னேன். தெரியாமல் ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணி வைக்கிறது மறந்துட்டேன் கைஸ். அதனால அவர் வந்து எஸ் ஆகிட்டார். இல்லைன்னா அவரை அடிக்கிறத வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா செதறிட்டு இருப்பீங்க. இவ்வளோ நல்ல பிளேயரை வந்து இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்தீங்க, ஏன் போடலைன்ட்டெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஓகேவா நீங்கள் கேட்கலாம். ஒரு ப்ரோ பிளேயர் அப்படியே வந்துட முடியாதுல்ல. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நான் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் கைஸ். நேற்று லைவ் வந்து ஷார்ப் வந்து சரியாக விளையாடி இருப்பார். சரி, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அவரோட லைவையும். ஓகே கைஸ், மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சும் நான் அடிக்க ட்ரை பண்ண போகிறேன். இந்த தடவையாவது ரெக்கார்ட் பண்ண முடியுதான்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? என்னோட ப்ரோ பிளேயர் கேம் பிளே பார்க்க போகிறீங்க. ரெடியாக இருங்க. ஓகேவா? ரெடியாக இருங்க கைஸ். நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு வந்து என்னோட கேம் பிளே பற்றி நீங்கள் சதற போகிறீங்க. கைஸ் சத்துட்டார் கைஸ். ஷார்ப்பு நான் அடிக்கிறதுக்குள்ளேயே. இருங்க, நம்ம மறுபடியும் வருவோம். கைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. டக்குன்னு போய் ஆகணும். இது வேறு லோடிங் ஸ்க்ரீனில் நிற்கிது. வாங்க நம்ம ஆமாம் கைஸ், ஷார்ப் என்னோட நேமை லைவில் சொல்லியிருக்காரு போன லைவில். நீங்கள் வேணும்னா போய் பார்த்துட்டு வாங்க. நம்மளண்ணா சரி, நான் எதுவும் பேசலை. இவர் அடிக்கணுன்ட்டே நான் சுற்றிட்டு இருக்கேன். நான் அடிக்கலை. இந்த தடவையாவது நான் ஆல்ரெடி ஒரு தடவை அடிச்சிட்டேன் இவரை. இவர் பாட்டு தான், நூபடே பிளேயர் இவர். ஓகேவா? இப்போ பாருங்கள் நான் அடிக்கிறேன். இறங்கிட்டு சொல்கிறேன்.